ரெனால்டு கிட்டில் கூலிங்கே வரலன்னு பார்த்தா ஏசி ஃபில்டர் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறக்காக ஏசி ஃபில்டர் அழுக்கு இருக்கான்னு பார்க்குறக்காக பார்த்தேங்க. இங்கே கொண்டு போய் வச்சுருக்காங்க. நம்மளோடது வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டரே மடங்கி கிடக்கிற அளவுக்கு இருக்குது. இது எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நார்மலாகவே எல்லாத்தோடதும் வெளியே தான் காமிக்கும். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மடங்கி உள்ளேயே போயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் டைம் நம்ம சேஞ்ச் பண்ண இடத்துல கரெக்டாக மாட்டினாங்களான்னு தெரில. இதாங்க ஏசி ஃபில்ட்ரு. அம்மா இது வந்து நிறையா பேர் நம்ம நினைப்போம் அந்த காருக்கிட்ட முன்னாடி இருக்கிறதா ஃபில்ட்ரு நினைப்போம். இதுதான் ஏசி ஃபில்ட்ரு. அப்பா இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா குப்பையெல்லாம் கிடக்கும். இதை எடுத்து க்ளீன் பண்ணுங்க. க்ளீன் பண்ணணும். இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வெளியே இருக்கிற பொடி டஸ்ட் இது எல்லாமே இதில் தான் இருக்கும். பாருங்களேன், சும்மா தரையில் அடிக்கிறேன். இந்த இவ்வளவு அழுக்கு இருக்குது இதில். முடி இந்த ஃபில்டரே மாற்றணும். வெளியேருந்து வர டஸ்ட்டெல்லாம் வந்து இதில் அடைச்சிருச்சுன்னா நமக்கு ஏசி கூலிங்கே கம்மியாக இருக்கும். ஏசியில் காற்றே வராது. இது வந்து மாற்ற வேண்டிய கண்டிஷன். பட் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ஃபுல்லாக பொடி. இதே ஜஸ்ட் இப்போதைக்கு க்ளீன் பண்ணி போட்டுக்கலாம். அதுக்கு ஒரு ஏர் ப்ளோவர் தேவை. நம்மக்கிட்ட இருக்குது. உங்கள் கிட்ட இல்லைனா லிங்க் மேலே கொடுத்துருக்கேன். இதில் பார்த்து வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக இந்த ஏசி ஃபில்டரும் இங்கே இருக்க ஏர் ஃபில்டர் ரெண்டுமே கிடைக்க பார்த்து இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு வந்து க்ளீன் பண்ணிட்டேங்க. க்ளீன் பண்ணிட்டு இந்த ஃபில்டர் வந்து நம்ம உள்ளே போட போகிறோம். அதுக்கு முன்னாடி உள்ளே ஏதாவது குப்பை இருந்து எடுக்க முடியுமான்னு பார்ப்போம். இதுக்குள்ளே கை வெட்டிங்க அப்படின்னா இங்கே பாருங்களேன், செடி இந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு இந்த ஏர் ஃபில்டரை இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இது இருக்கும். இதை வந்து நம்ம பிடிச்சி இழுக்கிறதுக்காக கொடுத்துருக்குறது. இது இங்கே இருக்கிற மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இதுக்குள்ளே இந்த ஏர் ஃபில்டரை மாற்றுறதே மிகப்பெரிய ஒரு கஷ்டமான விஷயம். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸலேட்டர் வந்து இடிக்கும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி இந்த ஏர் ஃபில்டர் கரெக்டாக நம்ம உள்ளே தள்ளணும். டேமேஜ் ஆகிடக்கூடாது. கரெக்டாக அந்த எட்ஜ் பொசிஷன் வர போகிற வரைக்கும் தள்ளிக்கணுங்க. இப்படி தான், இப்படி தள்ளிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எடுக்கிறதுக்காக ஒரு கரெக்டாக இப்போ ஏர் ஃபில்டர் வந்து செட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த மூடி வந்து பார்த்திங்கன்னா எப்படி போனோன்னா அம்மே